Hi friends, welcome to our channel Engineering Maligade. இன்னைக்கு நம்ம Engineering Maligade எதை பத்தின வீடியோ பார்க்கறோம்னா பிரிட்டானியா பிஸ்கட்டோட ஹோல்சேல் ரேட் என்ன, மளிகை கடைக்கு எவ்வளவு லாபம் அப்படிங்கிற வீடியோ பார்க்க போறோம். புதுசா பார்க்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நம்ம சேனல்ல மளிகை கடை, ஹோட்டல், ஜூஸ் அண்ட் நிறைய லோ இன்வெஸ்ட்மெண்ட் பிசினஸ் ஐடியாஸ் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல்ல இந்த மாதிரியான மளிகை கடையில் விற்கிற ஒரு பொருளும் என்னென்ன ரேட்ல வருது, எவ்வளவு மார்ஜின் வச்சு விற்கும், நமக்கு எவ்வளவு பெர்சன்டேஜ் வந்து லாபம் கிடைக்கும் அப்படிங்கறத தெளிவா நிறைய வீடியோஸ் பண்ணியிருப்பேன். இந்த பிரிட்டானியா பிஸ்கட்லயும் நிறைய வீடியோஸ் பண்ணிட்டேன். சரிங்களா? ஒரு கடை ஆரம்பிச்ச புதுசுலேயே ஒரு வருஷம் முன்னாடி 2 வருஷம் முன்னாடி பிரிட்டானியா பிஸ்கெட்ல உங்களுக்கு ஒன்று ரேட்டும் கிளீனாக சொல்லி கொடுத்துட்டேன். இன்னைக்கு வந்து கொஞ்சம் ரேட் ஒன்று ₹1.50 போல இறக்கியிருக்காங்க. அப்படி இறக்குனாலும் மளிகை கடைக்கு கிடைக்கிற அதே லாபம் தான் கிடைக்கும், எங்களுக்கு அதிகமான லாபம் கிடைக்கல. சரிங்களா? ஒரு சிலர் வந்து மளிகை கடையில் நிறைய கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு தாட் இருக்கு. அப்படிலாம் கிடையாது, அதே பெர்சன்டேஜ் மார்ஜின் தான். இப்போ நமக்கு வந்து ஏஜென்சி பில் வந்துருக்கு. சரிங்களா? ஏஜென்சி வந்து நம்ம கடைக்கு வந்து எப்பவும் ஏஜென்சியாக இருக்குவாங்க. நீங்களும் முடிஞ்சளவு கடை வச்சிருவாங்க, ஏஜென்சிட்டே இருக்குங்க, கொஞ்சம் லாபம் அதிகமாக கிடைக்கும். சரிங்களா? இந்த மாதிரி பிஸ்கட்டை வந்து எப்படி கொண்டு வருவாங்கன்னா, ஒரு பாக்ஸில் வச்சு அடுக்கி வச்சு கொண்டு வருவாங்க. நம்ம பில்லை பார்த்துட்டு நமக்குள்ள பிஸ்கட் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு வெரிஃபை பண்ணிட்டு நம்ம அமௌண்ட்டை கொடுக்கணும். ஓகேங்களா? அதான் ஏஜென்சி கொண்டு வர ப்ரொசீஜர். நம்ம அப்படி தான் வாங்கணும். இப்போ நான் உங்களுக்கு தெளிவாக எல்லா பிஸ்கட்டையும் எடுத்து அடுக்கி வச்சிட்டேன். சரிங்களா? இந்த வாரம் வந்து ஒரு ₹1500. வாரத்தில் 2 நாள் எனக்கு ஆர்டரு. திங்கக்கிழமை ஒரு நாள் வரும், வேலைக்கிழமை ஒரு நாள் வரும். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டர்ல வந்து ₹1500 பொருள் வந்திருக்கு. உங்களுக்கு புரியுற மாதிரி கொஞ்சம் பிஸ்கட் எல்லாம் ரவுண்ட் பண்ணி வாங்கியிருக்கேன். 10, 20, 10 அப்படின்னு கரெக்டாக வாங்கியிருக்கேன். உங்களுக்கு வந்து இந்த ரேட் எல்லாம் சொல்றேன். நீங்க கடை வச்சாலும் இதுதான் மார்ஜின். இன்னைக்குள்ள மார்ஜின் சதவீதம் வந்து இதுதான். சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து ₹5 பிஸ்கட் பார்க்கலாம். இப்போ ₹5 குட்டே வந்து ₹4.50 எம்ஆர்பி, 50 பைசா குறைச்சிருக்காங்க. இது வந்து எப்படி விற்கணும் அப்படின்னா, 2 பிஸ்கட் ₹9 அப்படின்னு தான் கொடுத்தாகணும். ஒன்னான்னு கேட்டா ₹5 தான் கொடுக்கணும், வேற வழி கிடையாது. ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து இந்த ₹5 குட்டே வந்து நமக்கு வந்து என்ன ரேட்ல வருது அப்படிங்கறத சொல்றேன். ₹5 குட்டே வந்து 12 பீஸ். சரிங்களா? ஒரு கவருக்கு வந்து 12 பீஸ். நமக்கு வந்து என்ன ரேட் வருதுன்னா ₹49.18 வருது. நம்ம இந்த 12 பிஸ்கட்டையும் ₹4.50 வச்சுக்கும் வச்சு நமக்கு வந்து ₹54 இது சேல்ஸ் ஆகும். சரிங்களா? நமக்கு வந்து ஒரு கவருக்கு ₹4.82 தான் கிடைக்கும். முன்னாடி கூட ₹5, ₹5.50, ₹5.25 அப்படி கிடைச்சிச்சு. இப்போ வந்து நமக்கு வந்து ஒரு கவருக்கு வந்து ₹4.84 தான் கிடைக்கும். 2 பிஸ்கட்டா வாங்கினா ₹9, ஒன்னா வாங்கினா ₹5. நான் அப்படிதான் கொடுக்கேன், வர வழி இல்லை. சரிங்களா? ஓகே, இப்போ அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து மேரிகோல்டு. மேரிகோல்டுல ₹5 இது வந்து ஒரு கவருக்கு வந்து 12, நமக்கு வந்து ₹49.03 வருது. இந்த பிஸ்கட் வந்து நமக்கு எவ்வளவு ₹4.09, ₹4.10 கணக்குல விழுந்த மாதிரி விழுது. நமக்கு வந்து ஒரு பிஸ்கட் வித்தா நமக்கு 40 பைசாவும், கவரா விற்கும் பட்சத்தில் நமக்கு வந்து ₹4.90 அந்த மாதிரி கிடைக்கும். ஓகேங்களா? அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து மில்க். சரிங்களா? ₹5 மில்க். ₹5 மில்க்ல ஒரு கவருக்கு வந்து மொத்தம் வந்து 30 பீஸ் வரும். சரிங்களா? இதுவும் ₹4.50 ஆக்கிட்டாங்க. சரிங்களா? ₹4.50. இது நமக்கு வந்து ஒரு கவருக்கு வந்து என்ன ரேட் வருதுன்னா ₹122.96 வருது. நமக்கு ₹122.96 டிவைடட் பை 30 பிஸ்கட் நீங்க போட்டா ஒரு பிஸ்கட்டோட ரேட் வந்து ₹4.10. சரிங்களா? ஒரு பிஸ்கட்டுக்கு வந்து 40 பைசா. அதே மாதிரி தான் இதுவும் கிடைக்குது. ஓகேங்களா? இனிமே நம்ம வந்து ₹10 ஐட்டம்லாம் பார்க்கலாம். ₹10 பிஸ்கட். சரிங்களா? எல்லாத்தையும் பார்க்கலாம். ₹10 பிஸ்கட்ல ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடியது வந்து 50-50. சரிங்களா? 50-50 கிரீன் கலரு. இது வந்து ₹9 ஆக்கியிருக்காங்க. இது வந்து நமக்கு என்ன ரேட் வருதுன்னா 10 ஆர்டர் போட்டிருக்கேன். சரிங்களா? அந்த கால்குலேஷன் உங்களுக்கு புரிய கரெக்டாக, உங்களுக்கு சொல்றே கரெக்டாக இருக்கும்னு 10 போட்டிருக்கேன். எப்பவும் டசன்ல போடுவேன். 10க்கு ₹82.03. சரிங்களா? நமக்கு 10 வித்தா ₹90 விற்கும். நமக்கு வந்து எவ்வளோ ₹7.97 கிடைக்குது. இது வித்தா அதே மார்ஜின் தான். நம்ம வந்து 10 பிஸ்கட் நிற்கும் போச்சுல, முன்னாடி ₹10 இருக்கும் போச்சுல வந்து ₹9.10, ₹9.09 அப்படி வரும் பிஸ்கட். இப்போ நமக்கு வந்து 10 வித்தா ₹7.97 தான் கிடைக்கும். இதுவும் ஏஜென்ட் கிட்ட வாங்கினா உங்களுக்கு இப்படி கிடைக்கும். நீங்க கடைக்காரங்கிட்ட வாங்கினா அவங்க வந்து 10க்கு 83 அப்படி போட்டு கொடுப்பாங்க. உங்களுக்கு ₹7 தான் கிடைக்கும். ஓகேங்களா? நம்ம அடுத்து பார்க்கக்கூடியது வந்து மஸ்கா செஸ்கா. மஸ்கா செஸ்கா ரேட் வந்து குறைக்கல, அதே ₹10 தான். ₹10 இது வந்து ₹82.03. இதுல நமக்கு ₹1 வந்து ஸ்கீம் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ₹1 ஸ்கீம் கொடுத்துருக்கனால இதுல வந்து அப்படியே ₹1 ஒரு பிஸ்கட்டுக்கு ₹1 குறைஞ்சிருக்கனால நமக்கு வந்து 10 வித்தா ₹100 விற்கும். ₹82 ரேட்டுக்கு மச்சில ₹17.97 கிடைக்கும். சரிங்களா? ஸ்கீம்னால நமக்கு வந்து ₹1 லாபம் கிடைச்சிருக்கு. சரிங்களா? இப்போ நம்ம வந்து 50-50 ரெண்டும் பார்த்துட்டோம். அடுத்து பார்க்கக்கூடியது வந்து போர்பன் பிஸ்கட். சரிங்களா? ₹9 எம்ஆர்பி. இதுல வந்து நமக்கு 10 வந்திருக்கு. சரிங்களா? இது வந்து 9க்கு அதே மாதிரி ₹82.03 நமக்கு ₹7.97 கிடைக்கும். ஓகேங்களா? தெளிவா தெரியுதா? பார்த்துக்காங்க. ₹9 எம்ஆர்பி, 10 பிஸ்கட்டு, ₹82.03. ஓகேயா? அடுத்து பார்க்கக்கூடியது வந்து லிட்டில் ஆர்ட் பிஸ்கட். சரிங்களா? ₹5 லிட்டில் ஆர்ட் பிஸ்கட் வந்து இப்போ ₹4.50 தான் எம்ஆர்பி. தெரியுதா? ₹4.50 எம்ஆர்பி. சரிங்களா? லிட்டில் ஆர்ட் வந்து இப்போ ₹4.50 ஆயிட்டு எம்ஆர்பி. இதுவும் நமக்கு வந்து அதே மாதிரி பிஸ்கட்டுக்குள்ள மாதிரி தான். சரிங்களா?
நமக்கு வந்து 2 சரம் போட்டிருக்கேன். 30 பீஸ், ஒரு சரத்துக்கு 15 பீஸ், 4 ரூபாய் 50 பைசா எம்ஆர்பி, 122 ரூபாய் 96 பைசா. சரிங்களா? நமக்கு வந்து நீங்க 122 ரூபாய் 96 டிவைட் பை 15 போட்டா 4 ரூபாய் 09 பைசா வரும். சரிங்களா? அதே மாதிரி தான் கிடைக்கும். ஒரு பிஸ்கட் ஒரு இதுக்கு வந்து 40 பைசா தான் கிடைக்கும். ஓகேங்களா? அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து மேரிகோல்டு. சரிங்களா? மேரிகோல்டு பிஸ்கட் வந்து 9 ரூபாய் ஆக்கிருக்காங்க எம்ஆர்பி. நமக்கு வந்து 10 பிஸ்கட்டு 10க்கு வந்து நமக்கு வந்து 81 ரூபா 31 பைசா போட்டு 81 ரூபா 31 பைசா. நமக்கு வந்து 8 ரூபாய் 13 பைசா. சரிங்களா? ஒரு பிஸ்கட்டுக்கு வந்து நமக்கு வந்து 87 பைசா சம்திங் அந்த மாதிரி கிடைச்ச மாதிரி கிடைக்கும். ஓகேங்களா? ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து ஜிம் ஜாம் பாப்ஸ். சரிங்களா? இது நல்ல ஹை மூவிங் பிஸ்கட். ஜிம் ஜாம்ல வந்து ரெண்டுமே அடிச்சுக்கிட்டு ஹை மூவிங். இப்போ இதோட ரேட் வந்து என்னன்னா 10 ரூபாய் தான் எம்ஆர்பி. இது எம்ஆர்பி வந்து குறையல. ஆனால் இதுல வந்து நமக்கு வந்து 1 ரூபாய் ஸ்கீம் இருக்கு. சரிங்களா? 1 ரூபாய் ஸ்கீம் கிடைச்சிருக்கு. அப்படிங்கும் போச்சுல இது வந்து நமக்கு வந்து என்ன ரேட்ல வருதுன்னா 10க்கு 82 ரூபாய். அப்படிங்கும்போது நமக்கு வந்து 17 ரூபாய் 97 பைசா கிடைக்கும். இந்த ஸ்கீம் இருக்க தட்டியும் ஸ்கீம் கட் ஆன உடனே திரும்பி அதே மாதிரி 8 ரூபாய் அப்படி கிடைக்கிற மாதிரி போயிடும். அதனால இதுல வந்து நல்லா லாபம் இருக்கு. ஸ்கீம் கிடைக்கிற டைம் வாங்கி நிறைய சேர்த்து வச்சுக்கிட வேண்டியதான். ஓகேங்களா? ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து ஜிம் ஜாம். ஜிம் ஜாம் வந்து 9 ரூபாய் எம்ஆர்பி. எம்ஆர்பி வந்து குறைச்சிருக்காங்க. 10 ரூபாயில இருந்து ஜிம் ஜாம் வந்து 9 ரூபாய் தான். ஜிம் ஜாம் நமக்கு வந்து 10 பிஸ்கட்டு 10க்கு 82 ரூபாய் 3 பைசா. அதே மாதிரி 50-50 கிடைச்ச மாதிரி தான். அதே ரேட் தான். சரிங்களா? மில்க்கும் மேரியும் கொஞ்சம் வேரி ஆகும். இது வந்து வேரி ஆகலை. ரைட்டுங்களா? அடுத்தால நம்ம பார்க்கக்கூடியது வந்து ரஸ்க்கு. சரிங்களா? பிரிட்டானியா ரஸ்க்கு. இந்த ரஸ்க் வந்து என்ன ரேட்ல வருதுன்னா 5க்கு 45 ரூபாய் 59 பைசா. அதாவது 5க்கு 45 ரூபாய் 60 பைசா கணக்கு பண்ணிக்கலாம். 9 ரூபாய் 11 பைசா நமக்கு வந்து ஏஜென்சி ரேட்டு. நமக்கு வந்து ரஸ்க்லாம் லாபம் கம்மி தான். சரிங்களா? ஒரு 90 பைசா அந்த மாதிரி தான் கிடைக்கும். லாபம் கம்மி தான். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து 40 ரூபாய் ரஸ்க்கு. சரிங்களா? இதெல்லாம் 40 ரூபாய் ரஸ்க்கு. இது வந்து நமக்கு வந்து 40 ரூபாய் எம்ஆர்பி. நமக்கு வந்து 3 பீஸ் வந்திருக்கு. இது பெருசு வந்து எனக்கு கொஞ்சம் ஸ்லோ தான். 10 ரூபாய்க்குள்ள தான் நிறைய வாங்குறாங்க. ஏன்னா பெருசு வாங்கி வைக்கும் போச்சுல அவங்க வீட்டிலேயே நமத்து போயிருது அப்படிங்கிற கம்ப்ளைண்ட் அவங்களுக்குள்ளே ஒரு தாட் இருக்கு. அதனால சின்னது வந்து நல்லா போகும். 10 ரூபா ரஸ்க்கு நல்லா போகும். இது வந்து நமக்கு வந்து 109 ரூபாய் 40 பைசா 3 பீஸ். அப்படிங்கும் போச்சுல ஒரு பீஸ் வந்து 36 ரூபாய் 46 பைசா. நமக்கு வந்து ஒரு பீஸ் வித்தா 3 ரூபாய் 56 பைசா 54 பைசா தான் கிடைக்கும். சரிங்களா? அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து 50-50ல பொட்டேட்டோஸ். சரிங்களா? இது வந்து நல்ல ஃபாஸ்ட் மூவிங் பிஸ்கட். எனக்கு நல்லா போகும். இதுல வந்து 2 பாக்ஸ் வந்திருக்கு. ஒரு பாக்ஸ்க்கு வந்து 12 பிஸ்கட்டு, 2 பாக்ஸுக்கு 24 பிஸ்கட் இருக்கும். நமக்கு வந்து இதுல வந்து 1 ரூபாய் ஸ்கீம் இருக்கு. இன்னைக்கு சொன்னல நமக்கு வந்து ஸ்கீம் எதெல்லாம் இருக்கு அப்படின்னா 50-50 மஸ்கா ஜஸ்கால 1 ரூபாய் ஸ்கீம் இருக்கு. ஜிம் ஜாம் பாப்ஸ்ல 1 ரூபாய் ஸ்கீம் இருக்கு. பொட்டேட்டோஸ்ல 1 ரூபாய் ஸ்கீம் இருக்கு. சரிங்களா? இப்போ வந்து 24 பிஸ்கட் நம்ம 10 ரூபா வச்சுக்கும் போச்சுல 240 ரூபாய்க்கு விற்கும். நமக்கு வந்து ஸ்கீம் இருக்கிறதுனால நமக்கு இது மொத்த ரேட் வந்து 193 ரூபாய் 37 பைசா. அப்படிங்கும் போச்சுல நமக்கு வந்து 47 ரூபாய் கிட்ட ஸ்கீம்ல கிடைக்குது. ஆனா இந்த ஸ்கீம் கட் ஆன உடனே அப்படியே 24 ரூபாய் ரேட் ஏறிடும். சரிங்களா? அதே மாதிரி 90 பைசா அந்த மாதிரி தான் கிடைக்கும். இவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் பிஸ்கட்ல லாபம். இதே மாதிரி பிரிட்டானியா பிஸ்கட்ல நிறைய இருக்கு. சன்ஃபீஸ்லயும் நிறைய இருக்கு. தனித்தனி பிளேலிஸ்ட்லயே போட்டிருப்பேன். இது வந்து பிரிட்டானியா பிஸ்கட் ஃபோல்டர்லயே முன்னாடி உள்ளதெல்லாம் இருக்கும். நீங்களே ரேட்டை செக் பண்ணிக்கலாம். நான் அன்னைக்கு 2 வருஷம் முன்னாடி என்ன ரேட் இருந்துச்சு, எவ்வளவு லாபம் கிடைச்சு, அதே மார்ஜின் தான் அன்னைக்கும் இருக்குது. இப்போ உங்களுக்கு கொஞ்சம் புரியும். சரிங்களா? சில கடையில 1 ரூபாயில ஏன் பிரச்சனை, இப்போ இந்த பிஸ்கட்ல 1 ரூபாய் கம்மியா இருந்தா தரமாட்டுக்காங்களே, ஏன் அப்படி பண்றாங்கன்னு நீங்க நினைக்கலாம். 1 ரூபாய் தான் 1 ரூபாய் கூட லாபம் கிடையாது. 80 பைசா 90. நீங்க 1 ரூபாய் கடன் வச்சுட்டு போனாலும் 1 ரூபாய் இல்லைன்னு சொல்லிட்டு போனாலும் அந்த பிஸ்கட் வந்து நஷ்டத்துல தான் போகுது. சரிங்களா? அதனாலதான் ஒரு சில இடங்கள்ல அந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி இந்த பிஸ்கட் வந்து எவ்வளவு வாங்கினா சார் ரேட்டு குறையும் அப்படின்னா 1ல இருந்து 5 பெட்டி. சரிங்களா? 0 இப்ப இந்த மாதிரி வாங்குறதுல இருந்து 5 பாக்ஸ் வாங்க வரைக்கும் உங்களுக்கு ஒரே ரேட்டு தான். 5 பாக்ஸுக்கு மேல போறப்போ பிஸ்கட்டுக்கு மேல 20 பைசா குறையும். 10 பாக்ஸ் 25 பெட்டி வாங்கினா நீங்க ஒரு பெரிய ஹோல்சேல் கடை மாதிரி பிஸ்கட் நல்லா குறைச்சி கொடுப்பாங்க. நிறைய ஸ்கீம் கிடைக்கும். சரிங்களா? ஹோல்சேல் கடைனா அவ்வளவு பெட்டி இறக்கணும், நீங்க வந்து கண்டிப்பா ஜெயிச்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் சொன்ன ரேட் எல்லாமே நம்ம கடை வரைக்கும் பொருள் உள்ள வந்து இறங்கினா மட்டும்தான். சரிங்களா? எனக்கு வந்து கடைக்கு உள்ள வர கொண்டு கொடுத்துருவாங்க. ஏஜென்சி சப்ளைல வாங்குற எல்லா கடைக்காரங்களுக்கும் கடைக்குள்ள வர வந்துடும். நீங்களா போய் வாங்கலாம். இந்த பிஸ்கட்டுக்கு மேல 10 பைசா 20 பைசா ரேட் அதிகம் தான். அதனால ரொம்ப அக்யூரேட்டா அதே லாபம் கணக்கு பண்ண முடியாது. முடிஞ்ச அளவு ஏஜென்சிட்ட வாங்குங்க. இந்த மாதிரி ஸ்கீம் எல்லாம் அவங்ககிட்ட மட்டும் தான் கிடைக்கும். ஹோல்சேல் கடையில தரமாட்டாங்க. சரிங்களா? அதனால கண்டிப்பா ஏஜென்சிட்ட வாங்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நினைக்கிறேன். நம்ம சேனல்ல மளிகை கடை வைக்கிறதுக்கான நிறைய வீடியோஸும் என்னென்ன லாபமா எப்படி இருக்கும் அப்படிங்க நிறைய சொல்லி கொடுத்துருக்கேன். எங்க ஹோட்டல் ரெசிபியும் சொல்லி கொடுத்துருக்கேன். இதே மாதிரி ஒரு பொருள் என்னென்ன ரேட்ல வருதுன்னு எல்லா பொருளும் மேக்ஸிமம் சொல்லியிருப்பேன். ஹார்லிக்ஸ், பூஸ்ட், விஸ்பர், பேம்பஸ், இந்த மாதிரியான மளிகை ஜாமான்ல இருந்து எல்லாமே சொல்லியிருப்பேன். கண்டிப்பா கீழே பிளேலிஸ்ட்ல டச் பண்ணி நிறைய வீடியோஸ் இருக்கும். கண்டிப்பா பாருங்க, உங்களுக்கு ரொம்ப பிரோஜனமா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இன்ஜினியர் மளிகை கடை. மீண்டும் ஒரு தொழில் மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோல சந்திக்கலாம்.